காரமாக இருந்ததுல்ல? காரமாக இருக்கா? அப்படின்னு தெரியல மச்சான். என்னாச்சு, தலைவலிக்குதா? தெரிஞ்சவரா? தெரிஞ்சவர் நினச்சேன், நல்ல வேலை இல்லை. தெரிஞ்சவராக இருந்தா என்ன? அதெல்லாம் கேட்கக்கூடாது மச்சி. கேட்டாலும் சொல்ல மாட்டா. எவ்வளோ வேணா பழகலாம், ஆனால் பர்சனல் விஷயம் எதை கேட்டாலும் ஷேர் பண்ண மாட்டா. ஏய், ஏன் இப்படி? நான் கேட்கலம்மா, சித்தி கேட்குறாரு. நான் எதுவுமே கேட்கல. டேய் விட்றா, தோணும் போது அவளே சொல்லுவான். செக். என் அப்பா ஒரு ஆல்கஹாலிக். எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு கிளப்லேயே தான் இருப்பார். கிளப்னா டான்ஸ் பார்ட்டி அப்படிலாம் இல்லை, சூதாட்டம். ஒரு நாள் கையில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டார். நல்ல குடி. கூட இருக்கிறவன் உசுப்பேத்தி என்னை வச்சு ஆடி தோத்துட்டார். அந்த ஆளுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். பிளான் பண்ணி தான் ட்ராப் பண்ணியிருக்கான். என்னை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி எங்கள் அப்பாவை டார்ச்சர் பண்ணான். இப்படிலாம் கூட நடக்குமான்னு இருக்குல்ல. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. என் அம்மா அப்பா கையில் இருந்த காசு கொடுத்து எங்கேயாச்சும் போயிடுன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்க. 8 மாதம் ஆச்சு. இப்போ வரைக்கும் யார் கண்ணிலையும் படாமல் இருக்கேன். ஆனா இனிமே அந்த கவலை இல்லை. நீயே சொல்லு. பே பண்ணிட்டியா? இன்னைக்கு ஏன் ட்ரீட்? என்ன திடீர்னு ட்ரீட்லாம்? வீட்டில் பிரச்சனை சாலாயிச்சா? ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகலை, ஆனால் இனிமேல் பயப்பட தேவையில்ல. அப்படின்னா? வேலை கிடச்சிருச்சு மால்டீவ்ஸில், W ஹோட்டல். ஏய் கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சித். என்ன திடீர்னு சொல்கிற? சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான். செம்ம நியூஸ். எப்போ ஜாயின் பண்ணும்? 2 வீக்ஸில். 2 weeks. அவ்வளோ சீக்கிரமா? விசா ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். என் நம்பர் கால் பண்ணு மச்சி. ஓகே மச்சி. என்னது? கேலஸ்? பேசாதே, போ ஓடி. நானும் உன்னை சிக்னலில் பார்த்து விழுந்தேன். நானும் உன்கிட்ட நம்பர் வாங்கினேன். நானும் உன் பின்னாடி வந்து பழகினேன். ஆமாம். பேசாத போ. மச்சி ஃபீல் பண்ணாத, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அட என்ன தேவா. ஸ்ரேயா நீ எங்கேயும் போக வேணாம். ஏய், ஒன்றும் சொல்லாத, எங்கேயும் ஏதாவது பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் கிடைக்கலன்னு தான். கிடைக்கலன்னா என்ன, நாமளும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்ச நாளாக என் மைண்டில் இருக்கிற பிளான் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதான் பண்ணுறோம். சீக்கிரம் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பியூட்டி ஸ்பா. நம்மளால முடியுமா? ஏன் முடியாது? உங்கள் 2 பேர் டேலண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தேவையான ஃபண்ட்ஸை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஒன்றா ஒரே இடத்துல ஒரே லைஃப், கடைசி வரைக்கும். இந்த பிரியறது, தூரமாக போகிறது, சென்டிமெண்ட்ஸ், இமோஷன்ஸ் இதெல்லாம் வேணாம். நாங்கள் உங்களால் இப்போ வாழற லைஃபே ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. நீ சொல்கிறதெல்லாம் அதுக்கும் மேலே. நிஜமாக நடக்குமா? ப்ராமிஸ். மச்சி என்ன ஓகே தானே? அட என்னய்யா, லவ் இருக்குன்றாங்களா இல்லைன்றாங்களா என்ன? சாரி. சரி ரைட்டு. எந்த பாட்டு மச்சி?